सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। अत्र उपस्थितान् विदुषः एवं श्रोतॄंश्च प्रणम्य अस्यां कार्यशालायाम् अद्य प्रथमसत्रे तावत् अष्टमाध्यायस्य अर्थः संग्रहेण निरूपणीयः इति उक्तमस्ति। तत्र द्राविडभाषया एव निरूपणं कर्तुम् इदानीम् आरभे। तमिழ் भाषையிலேயே இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை சொல்லணும்னு சுவாமி ஆணையிட்டிருக்கார். பகவத்கீதை கண்ணனாலே அனுகிரகிக்கப்பட்ட ஒரு உயர்ந்த சாஸ்திரம். உபனிஷத்துக்கள் எத்தனையோ உள்ளன. அவை அனைத்தையும் படித்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேணுமோ அதை சுருக்கமாக கண்ணன் இந்த ஒரு சாஸ்திரத்திலே 700 ஸ்லோகங்களுக்குள்ளே சொல்லி இருக்கிறார். அந்த பகவத்கீதைக்கு அழகான ஒரு பாஷ்யம் பகவத் ராமானுஜாச்சாரியராலே எழுதப்பட்டுள்ளது. அவருக்கும் முன்னால் யாமுனாச்சாரியர் ஆளவந்தார் என்று ஒரு ஆச்சாரியர் இருந்தார். அவர் கீதார்த்த சங்கிரகம் என்று ஒரு ஸ்லோக ரூபமான கிரந்தத்தை எழுதியிருக்கார். 32 ஸ்லோகங்களுக்குள்ளே பகவத்கீதையினுடைய அர்த்தம் என்ன என்று சுலபமாக அனைவரும் புரிந்து கொள்ளும்படிக்கு பிரித்து பிரித்து அழகாக கூறுகிறார். அதையே கைவிளக்காக கொண்டு மார்க்க பிரதர்சகமாக கொண்டு சுவாமி ராமானுஜர் தானும் கீதா பாஷ்யத்தை இயற்றியிருக்கிறார். அந்த கீதா பாஷ்யம்தான் விசிஷ்டாத்வைதத்தின்படி பகவத்கீதையினுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லுகிறது. அந்த பாஷ்யத்தையே அடிவொற்றி இப்போது 8வது அத்தியாயம் கீதையிலே என்ன சொல்லுகிறது என்பதை விண்ணப்பிக்கிறேன். சுவாமி ராமானுஜருடைய பாஷ்யம் விசிஷ்டாத்வைதத்தின்படி பகவத்கீதையை 3 ஷட்கங்களாக பிரித்து கொள்ளலாம். பூர்வ ஷட்கம், மத்தியம ஷட்கம், சரம ஷட்கம் என்று சொல்லுவார்கள். முதல் ஷட்கம் முழுவதுமே ஆத்ம சாட்சா்காரத்தை அடைவதற்கு என்னென்ன உபாயங்கள் என்னென்ன மார்க்கங்கள் உள்ளன, அதை கடைபிடித்து ஆத்ம சாட்சா்காரத்தை எப்படி அடையலாம், அந்த நிலை எப்படிப்பட்டது, இது அனைத்தையும் கூறுகிறது. ஆத்ம சாட்சா்காரத்தை ஏன் அடையணும்னு கேட்டால் அது பகவானை பற்றின தியானம், உபாசனம், பக்தியோகம் செய்வதற்கு ஒரு முக்கியமான அங்கம். நம்மை யாருன்னு புரிந்து கொண்டால் தானே அதுக்கு மேல என்ன அடைய முடியும்னு முடிவெடுக்க முடியும். அப்ப நான் எப்படிப்பட்டவன், உடலை காட்டிலும் தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டவர், ஞானமே வடிவமானவர், ஞானத்தை குணமாகவும் உடையவர், பரமாத்மாவுக்கு சேஷபூதர், தொண்டன், இது எல்லாத்தையும் தெரிந்து கொண்டால்தான் நான் எந்த இலக்கை அடைய வேண்டும்னு சரியா முடிவெடுக்க முடியும். ஸ்வஜானம், அதுக்கு மேலத்தான் பிராபிய ஞானம். அதனால முதல் 6 அத்தியாயங்கள் ஆத்ம சாட்சா்காரத்தை பற்றி சொல்லுகின்றன. அதுக்கு கர்மயோகம், ஞான யோகம், படிப்படியா போணுமா, நேரடியா கர்மயோகமே கொடுக்குமா என்கிற பேதங்கள் எல்லாம் நிரூபிக்கப்பட்டன. அது முடிந்த பிறகு 2வது ஷட்கம், அதாவது மத்தியம ஷட்கம் 7வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம் வரை இந்த 6 அத்தியாயங்களிலே பக்தி யோகத்தை பற்றி பகவான் விரிவாக உரைக்கிறார். மத்தியமே பகவத் தத்துவ யாதாத்மியாவாப்தி சித்தையே ஞான கர்ம அபிநிர்வர்த்தியோ பக்தி யோக பிரகீர்த்திதா என்று ஆளவந்தார் யாமுனாச்சாரியருடைய ஸ்லோகம். ஞான கர்ம அபிநிர்வர்த்தியா, முதல் 6 அத்தியாயத்தில் சொன்ன கர்மயோகம், ஞான யோகம், அதாலே ஏற்படுவதுதான் பக்தி யோகம் என்பது. பக்தி யோகம் தான் தியானம், உபாசனம் என்று சொல்லப்படுகிறது வேதத்திலே. அதுதான் மோட்சத்துக்கான வழி என்பதுதான் விசிஷ்டாத்வைத சித்தாந்தம். கர்மயோகம் செய்து நம்முடைய மனது நன்ன தூய்மையாக ஆக்கப்பட வேண்டும். மனசுல நிறைய ராகத்வேஷங்கள், ரஜோகுண தமோகுணங்கள் எல்லாம் அதிகமா இருக்கும்போது தியானத்தை ஈடுபடவே முடியாது. பகவானை பத்தின தியானமோ எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து நினைக்க முடியாது. அதனால கர்மயோக ஞான யோகங்களை பண்ணி மனசை சுத்தமாக ஆக்கி கொள்ள வேண்டும். அதற்கு மேலே ஆத்ம சாட்சா்காரத்தை அடையலாம் தியானம் பண்ணி.
அதற்கு பிறகு பகவானிடத்தில் அன்போடு தியானம் செய்வது. பக்தின்னு சொன்னால் ஸ்நேகபூர்வம் அனுத்தியானம் என்று தெரிவிப்பார்கள். பகவான் தான் எனக்கு படைப்பாளி, அவர்தான் தந்தை, அவர்தான் எனக்கு சுவாமி, அனைத்தையும் அவர்தான் கொடுத்திருக்கார் என்று தெரிந்து கொண்டால் ஒரு அன்பு வருமொல்லியோ, அவருக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்கிற ஆசை பிறக்கும். அந்த ஆசையோடு அவரை தியானித்து கொண்டே இருந்தோம் என்றால் அதற்கு பக்தி யோகம். ரொம்ப மேலோட்டமா சொல்றேன், அதற்குள்ள என்னென்ன அங்கங்கள் அனைத்தையும் கண்ணன் விவரிக்கிறார். அப்ப இந்த நடு 6 அத்தியாயங்கள் தான் கீதா சாஸ்திரத்தினுடைய ரொம்ப முக்கியமான பகுதி. கீதையினுடைய தாத்பரியம் பக்தி யோகத்தால் தான் நாராயணனை அடைய முடியும் என்பது. அந்த பக்தி யோகம் நிரூபிக்கப்படுவது இந்த மத்தியம ஷட்கத்திலே. முதல் 6 ஷட்கங்கள் ஆத்ம சாட்சா்காரம் வரைக்கும் நம்மளை உயர்த்தும். அதற்கு மேல பக்தி யோகம் பண்ணி பகவானை அடையலாம். கடைசி ஷட்கத்தில் கீழே சொல்லப்பட்ட விஷயங்களை இன்னும் தெளிவுபடுத்துகிறார். இப்போ ஜீவாத்மாவனுடைய ஸ்வரூபம் என்ன, அச்சேதனத்தினுடைய ஸ்வரூபம் என்ன, பரபிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் என்ன, கர்மயோகம் எப்படி, ஞான யோகம் எப்படி, பக்தி யோகம் எப்படி, விட்டு போன விஷயங்கள், ரொம்ப முக்கியமான பல விஷயங்களை கடைசி ஷட்கத்துல சொல்லுகிறார். இன்னைக்கு நாம விசாரத்துக்கு எடுத்துட்டு இருக்கிறது நடு ஷட்கத்தினுடைய ஒரு 4 அத்தியாயங்கள் 8, 9, 10, 11. இதுல 7வது அத்தியாயத்துல கடைசியா கீழே நடந்தது தன்னுடைய அடிப்படை தன்மைகள் என்னன்னு பகவான் முதல்ல விவரித்தார். அதற்கு மேலே தன்னிடத்தில் பக்தி செய்பவர்கள் 4 விதமான அதிகாரிகள். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருதினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப என்று 7வது அத்தியாயத்துல ஸ்லோகம். 4 விதமான மக்கள் பகவானிடத்துல பக்தி யோகம் செய்வார்களாம். பக்தி யோகம் என்பது மோட்ச பிராப்திக்காக மட்டும் என்பது விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் கிடையாது. ஆனால் பக்தி யோகம் அதற்காகத்தான் பயன்படுத்தப்பட வேண்டும். அதுக்கு எத்தனையோ சக்தி இருக்கலாம். அதனால எதோ எனக்கு செல்வம் கிடைக்கணுங்கிறதுக்காக அப்பாவுக்கு பணிவிட பண்ணேன்னா எப்படி இருக்கும்? எனக்கு ஒருத்தர் தகப்பனார், அவர்கிட்ட அன்பு இருக்கு, அதுக்காக பணிவிட பண்ணணுமே தவிர நான் பணிவிட பண்ணாதான் அவர் எனக்கு சொத்தை எழுதி கொடுப்பார், நான் பணிவிட பண்ணாதான் எனக்கு ஆனந்தத்தை கொடுப்பார் என்று செய்யக்கூடாது. ஆனா பணிவிடைக்கு எல்லா சாமர்த்தியமும் உண்டு, அனைத்தையும் பெற்றுக் கொடுக்கும். அப்போ பக்தி யோகம் என்பது மோட்சத்துக்காக செய்யப்படுவதுதான் ரொம்ப சிறந்தது. ஆனா அதற்கு மட்டும்தான் அதுக்கு சக்தி உண்டுன்னு கிடையாது. 4 விதமான அதிகாரிகள்னு சொன்னேனே. புதுசா செல்வம் வேண்டும்னு ஆசைப்படுபவர்கள், இழந்து போன செல்வத்தை திரும்ப பெற வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள், கைவல்ய மோட்சம் அடையணும்னு ஆசைப்படுபவர்கள், பகவானை அடைந்து தொண்டு செய்ய வேண்டும்னு ஆசைப்படுபவர்கள். இப்படி 4ஆ பிரிச்சுக்கிறார். ஆர்த்தகா அப்படின்னால் துக்கத்துல இருக்கார், பதட்டத்துல இருக்கார். எதுமோ செல்வம் இருந்தது, மகாபலி வந்து இந்திரன் கிட்டேந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டு போன உடனே ஒரு பதட்டம் இருக்குமோ இல்லையோ, அதை போல செல்வத்தை இழந்தவன் பக்தி யோகம் பண்ணி திரும்ப செல்வத்தை அடையலாம். அர்த்தார்த்தின்னு சொன்னால் இதுவரைக்கும் பணங்காசே கிடையாது, ஆனா இப்ப அடைய வேண்டும்னு ஆசைப்படுகிறான், பக்தி யோகம் செய்கிறான். அதுக்கு மேல ஞானி, ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி. ஜிக்ஞாசு என்பவன் கைவல்ய மோட்சத்தை அடைய வேண்டும்னு ஆசைப்படுகிறான். ஞானி என்பவன் பகவானையே பிராபியமாக கருதி அவரையே அடைய வேண்டும் ஆசைப்படுகிறார். 4வருமே என்னை குறித்து பக்தி யோகம் செய்கிறார்கள். ஏன் இந்த வேறுபாடுனால் அவர்களுக்குள்ள புண்ணியத்துல வேறுபாடு உண்டு. சுகிருத்தினஹான்னு சப்தம் இருக்கு பாருங்க. சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருத்தினஹா. 4வருமே புண்ணியம் செய்தவர்கள் தான். ஆனா புண்ணியத்துல ஏற்றத்தாழ் உண்டு. கொஞ்சமா புண்ணியம் பண்ணியிருந்தால் பகவானுக்கு பக்தி யோகம் பண்ணா நிறைய பணங்காசு பெறலாம்னு ஆசை வந்துடும், ஐஸ்வர்யார்த்தியா போயிடுவான். இன்னும் கொஞ்சம் புண்ணியம் இருந்ததுனால் ஐஸ்வர்யம் ரொம்ப தாழ்ந்தது, கைவல்ய மோட்சம்னு உயர்ந்த ஒரு கதி இருக்காமே. கைவல்யம்னா என்னன்னு சுருக்கமா சொல்லிடுறேன். இந்த சம்சாரத்தில் உடலோடு இருக்கும் வரை துக்கங்கள் நம்ம விட்டு போகவே போகாது. அதனால சம்சாரத்திலிருந்து தாண்டி விட வேண்டும். ஆனா பகவானை அடைய வேண்டும், அவருக்கு கைங்கரியம் பண்ணணும், தொண்டு செய்ய வேண்டும், இதெல்லாம் எனக்கு ஆசை கிடையாது. ஆத்மா எப்போதும் ஞானஸ்வரூபனா சுகஸ்வரூபனா இருக்க, அவரை நினைத்து கொண்டே இருந்து எந்த ஒரு துக்கமும் இல்லாமல் இருக்கிற தனியா இருக்கிற ஒரு நிலை. சரீரம் கூட இருக்காது, பகவானோடையும் சேர மாட்டேன், ஆனா சம்சாரத்துக்குள்ளேயும் இருக்க மாட்டேன். நான் தனியா விரஜா நதியை கடந்து ஒரு இடத்துல ஓரமா அவர் பாட்டுக்கு இருப்பார். அதுக்கு கைவல்ய மோட்சம்னு பெயர் சொல்லப்படுகிறது. பகவத் பிராப்திங்கிறது பகவானையே சென்று அடைவது. இந்த 4ல 3ஆ இப்ப குறைச்சுப்போமே. 2 பேர் செல்வத்தை தான் ஆசைப்படுறா. புது செல்வமோ இழந்த செல்வமோ 2 பேரும் ஐஸ்வர்யத்தை ஆசைப்படுபவர்கள். கைவல்யத்தை ஆசைப்படுபவர் 2வது வகை, பகவானை அடையணும்னு ஆசைப்படுபவர் 3வது வகை. இந்த 3 பேரையும் பத்தி கீழ் அத்தியாயத்துல சொன்னாரோ இல்லையோ, சொல்லி முடிக்கும் போது கடைசி 2 ஸ்லோகத்திலே ஜராமரண மோக்ஷாய மாமாஸ்ரித்த யதந்தியே
தே பிரம்ம தத்விது கிருத்ஸ்னம் அத்தியாத்மம் கர்மச்சாக்கிலம் என்று ஒரு ஸ்லோகமும், அதற்கு மேல கடைசி ஸ்லோகம் தான் சாதிபூதாதி தெய்வம் மாம் சாதியஜ்யம் ச ஏ விதுஹு பிரயாண காலே பிச்சமாம் தே விதுஹு யுக்த சேதசா என்று 2 ஸ்லோகங்களாலே வரிசையா நாம் இது வரைக்கும் கேள்விப்படாத, நாம் மட்டும் இல்ல அர்ஜுனனே கேள்விப்படாத சில சப்தங்களை எல்லாம் கடகடகடான்னு கண்ணன் பிரயோகம் பண்ணிட்டார். அது எதுக்குமே அர்ஜுனனுக்கு அர்த்தம் தெரியாது. ஆனா இதெல்லாம் பக்தி யோகம் செய்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்று கண்ணன் அதை பத்தின ஒரு பிரஸ்தாவத்தை மட்டும் போன அத்தியாயத்துல கடைசியில் வைத்து விட்டார். அந்த கேள்விகள் நமக்கு தெரியாத ஒரு பாஷையில ஒரு வார்த்தைகள் எல்லாம் சொன்னோம்னால் என்னன்னு ஜிக்ஞாசை வருமோ இல்லையோ, அந்த ஜிக்ஞாசையோடு தான் இந்த அத்தியாயத்தின் தொடக்கத்தில் அர்ஜுனன் சில கேள்விகளை கேட்கிறார். கிம் தத் பிரம்ம, கிம் அத்தியாத்மம், கிம் கர்ம புருஷோத்தம என்று வரிசையா சொல்லி நீ சொன்ன வார்த்தைகளுக்கு என்னென்ன பொருள்னு கேட்கிறார். இதுல ஒரு முக்கியமான அர்த்தம் என்னன்னால், இந்த அத்தியாயம் 3 விதமான அதிகாரிகள், ஐஸ்வர்யார்த்தி, கைவல்யார்த்தி, பகவத் லாபார்த்தி என்று பேர் வச்சுப்போமே, 3 அதிகாரிகளும் எதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், எதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும், எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும், இதைத்தான் இதை சொல்றது. இந்த அத்தியாயத்தினுடைய சாரத்தை சுவாமி ஆளவந்தார் கூறுவது ஐஸ்வர்ய அக்ஷர யாதாத்மிய பகவத் சரணார்த்தினாம் வேத்ய உபாதேய பாவானாம் அஷ்டமே பேத உச்சியதே. அவரவர்களுக்கு ஐஸ்வர்யம், கைவல்யம், பகவத் சரணம், பகவானுடைய திருவடிகள், இந்த 3ஐயும் ஆசைப்படுகிற 3 அதிகாரிகள் இருக்காளே, இவர்கள் 3வருக்கும் வேத்யம் என்னென்ன, உபாதேயம் என்னென்ன, அதை தியாஜ்யத்தையும் சேர்த்துக்கணும். வேத்ய உபாதேய பாவானாம் பேதா அஷ்டமே உச்சியதே. அப்ப இந்த அத்தியாயம் முழுவதும் ஒரே ஒரு பக்தியோக நிஷ்டனை பற்றி சொல்ல வரவில்லை. சுவாமி ராமானுஜருடைய பாஷ்யத்தின்படிக்கு கண்ணன் இந்த அத்தியாயத்தில் 3 விதமான அதிகாரிகளுக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கணும், என்னென்ன விடணும்னு சொல்றார். அதில் முதல் ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது கைவல்ய நிஷ்டன் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களே. கிம் தத் பிரம்ம, கிம் அத்தியாத்மம், கிம் கர்ம என்று 3 கேட்கிறாளோ இல்லையோ. கண்ணன் சொன்ன ஸ்லோகத்திலும் ஜராமரண மோக்ஷாய மாமாஸ்ரித்யன்னு இருக்கு. ஜராமரண மோக்ஷங்கிறது தான் கைவல்ய மோக்ஷம். எனக்கு இந்த இடத்துல ஜரா மரணம், மூப்பு, கிழட்டுத்தன்மை வருது, மரணம் வருது, அதுதான் துக்கமா இருக்கு. துக்கத்திலிருந்து விடுபட வேண்டும்னு எனக்கு ஆசை. அதுக்கு மேல பகவானை அடையணும் என்கிற ஆசை எனக்கு வரவில்லை என்றால் அப்ப நான் கைவல்யார்த்தி. கைவல்யார்த்திகள் பிரம்மம்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், அத்தியாத்மம்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு மேல கர்மா என்று ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். 3 சொன்னாரா. அடுத்தது சாதிபூதாதி தெய்வம் மாம். இந்த பகுதி மட்டும் ஐஸ்வர்யார்த்தி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை சொல்றது. அதிபூதம்னு ஒரு விஷயத்தையும் அதி தெய்வம் என்கிற விஷயத்தையும் ஐஸ்வர்யார்த்தி தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு மேல தான் சாதிபூதாதி தெய்வம் மாம் சாதியஜ்யம் ச ஏ விதுஹு. அதியஜ்யம் என்கிற ஒரு விஷயத்தையும் பிரயாண காலே பிச்சமாம் தே விதுர் யுக்த சேதசா. ஒருவன் மரணம் அடையும் போது பகவானை எப்படி தியானிக்க வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்றார். இந்த 2ம் 3 அதிகாரிகளுக்கும் பொதுவானது. அப்ப முதல்ல சொன்னது பிரம்ம, அத்தியாத்மம், கர்ம, இது 3 கைவல்யார்த்திக்கு குறிப்பாக விசேஷமாக சொல்லப்பட்டவை, அவர் தெரிஞ்சுக்கணும்னு. அடுத்த ஐஸ்வர்யார்த்தி அதிபூதம் அதிதெய்வம்னு 2 தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மேல அதியஜ்யம் என்பதையும் அந்திம ஸ்மிருதியை பற்றியும் 3 அதிகாரிகளும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்துல விஷய விபாகம் பண்ற. எப்படி இதெல்லாம் தானா கற்பிக்கலாமானால் எச்சப்த பிரயோகம் மறுபடியும் வருது. கண்ணனுடைய ஸ்லோகத்தை பார்க்கலாம். அர்ஜுனுடைய கேள்விகள் முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல ஏன்னு சொல்றாரோ இல்லையோ, அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவோ அத்தியாத்மம் உச்சியதே பூதபாவோத்பவகரஹா விசர்க கர்ம சம்ஹிதா. இந்த ஸ்லோகத்துல கைவல்யார்த்தி தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு சொல்றார். அக்ஷரம் பிரம்ம பரமம். பிரம்மன் இந்த இடத்துல சொல்லப்படுவது பரமம் அக்ஷரம். இந்த இடத்தில் அக்ஷர சப்தம் ஜீவாத்மாவை குறிக்கிறது. பரமம் அக்ஷரம் நக்ஷரதீதி அக்ஷரஹ. எவன் ஒருவன் அழிவற்றவனோ அவனை அக்ஷரன்னு சொல்றோம். ஜீவாத்மாவுக்கு அழிவு கிடையாது. நஜாயதே மிரியதேவா கதாச்சித்து என்று கண்ணனே சொல்லி இருக்கார். இந்த அத்தியாயத்தில் மேல சில ஸ்லோகங்களிலும் அக்ஷரம் அக்ஷரம்னு பரிசுத்த ஆத்மஸ்வரூபம் இருக்கே, முக்த ஆத்மஸ்வரூபம் தான் அக்ஷரம்னு மேல இந்த அத்தியாயத்துல நிரூபிக்கப்படுகிறது, நிர்தேசம் பண்ணப்படுறது. அதனால பரமம் அக்ஷரம் அப்படின்னா ஜீவாத்மா
ஆனா நம்ம போல சம்சாரத்தில் இருக்கிற ஜீவாத்மா கிடையாது. சம்சாரத்திலிருந்து முக்தி அடைந்து துக்கங்கள் அற்றவர்களாக சுகத்தை மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிர்மலமான ஜீவாத்ம ஸ்வரூபம் இருக்கே. கர்மம் கிடையாது, தேக சம்பந்தம் கிடையாது, துக்கம் கிடையாது, இது அற்ற ஒரு நிலை இருக்கே. அதற்குத்தான் இந்த இடத்துல பிரம்ம என்று கண்ணன் பெயரிடுகிறார். ஏன் அதை ஏன் கைவல்யார்த்தி தெரிஞ்சுக்கணும்னால் அவர் அடைய ஆசைப்படுறதே அதைத்தானே. எந்த நிலையை அடைய ஆசைப்படுறோமோ அதைத்தானே தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்ப இதைத்தான் அடைய வேண்டும் என்கிற நிர்ணயத்துக்காக பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். அடுத்தது தான் பிரம்ம பரமம் ஸ்வபாவஹா அத்தியாத்மம் உச்சதே. அத்தியாத்மம் என்கிற சொல் இந்த இடத்தில் ஸ்வபாவம், நம்ம கூடையே இத்தனை நாளா இருக்கக்கூடிய நம்முடைய இந்திரியங்கள், இந்திரிய கூட்டம் இருக்கும் இல்லையோ, அந்த இந்திரியங்களை பத்தியும் அதனால நமக்கு வந்த வாசனா ருச்சி இத சம்ஸ்காரங்கள் என்னென்ன இருக்கோ இது அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். தான் பஞ்சாக்னி வித்தையில சொல்லும் போது வேத்தயதா பஞ்சம்யாம் ஆஹுதவ் ஆபஃப் புருஷவசசோ பவந்தி என்று சொல்றோமோ இல்லையோ, அந்த இடத்துல பூதங்கள் தான் பஞ்சபூதங்கள். ஒவ்வொரு ஆகுதியா தாண்டி தாண்டி போகும்போது 5வது ஆகுதியில் ஒரு மனிதனாக உருவம் எடுக்கின்றன. அப்ப அந்த பூதங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ. எதற்கு? அதை விளக்குவதற்காக. ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறது அதைத்தான் அடைய வேண்டும் என்பதற்காக. பூதங்களை பற்றியும் அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய வாசனா ருச்சி முதலானவை பற்றியும் தெரிந்து கொள்வது, அதையெல்லாம் தவிர்த்து விடுவதற்காக, எதை தள்ளணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதுக்கு மேல கர்ம, கர்மனா பூத பாவோத்பவ கரஹா, பூத பாவம், மனுஷத்துவம், சிம்மத்துவம், தேவத்துவம், ஒவ்வொரு தன்மை இருக்கும் இல்லையோ. இந்த சம்சாரத்துக்குள்ள எத்தனையோ வகையான பிறவிகள் எடுக்கிறோம். அதுக்கெல்லாம் உத்பவகரஹா விசர்கா, ஆண் பெண் சேர்க்கையினால ஒரு விசர்க்கம் ஏற்படுகிறதே, அந்த கர்மத்தை பத்தியும் தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்கு? அதையும் தவிர்ப்பதற்காக. மேல எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தின்னு கண்ணனே சொல்ல போற. அப்ப அந்த மைதுனத்தை தவிர்ப்பதற்காக அந்த கர்மத்தை பத்தியும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கைவல்யார்த்தி அடையப்பட வேண்டிய முக்தாத்ம ஸ்வரூபத்தையும் தவிர்க்கப்பட வேண்டிய போக்கப்பட வேண்டிய பிரகிருதி பூதங்களுடைய சுபாவத்தையும், அதுக்கு மேல கர்ம பிறப்புக்கு காரணமான கர்மம் என்கிற விசர்க்கத்தினுடைய சுபாவத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இது கைவல்யார்த்திக்கு சொன்னார். அதுக்கு மேல ஐஸ்வர்யார்த்திக்கு அதிபூதம் அதிதெய்வம்னு 2. அதிபூதம் என்பது இந்த பஞ்சபூதங்களில் தானே 5 குணங்கள் இருக்கின்றன. சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம் என்று 5 குணங்கள் இருக்கின்றன. நாம எவ்வளவு சுத்தி தெரிந்தாலும் எந்த உலகத்துக்கு போனாலும் இந்த 5 அனுபவிக்க முடியும். நம்ம கிட்ட இருக்கிற புலன்களாலே சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தங்களைத்தானே அனுபவிக்க முடியும். எவன் ஒருவன் ஐஸ்வர்யத்தை ஆசைப்பட்டு பக்தி யோகம் செய்கிறானோ அவன் என்ன ஐஸ்வர்யத்தை அடையறான்னால், இந்திரனுடைய ஐஸ்வர்யமா, குபேரனுடைய ஐஸ்வர்யமா, பிரஜாபதியினுடைய ஐஸ்வர்யமானால் இவர்கள் அனைவரையும் விட ரொம்ப உயர்ந்த ஒரு ஐஸ்வர்யத்தை அடைகிறான். அந்த ஐஸ்வர்யானுபவம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ, அதைத்தான் அதிபூதம்னு சொல்ற. பூதங்களில் இருக்கக்கூடிய 5 குணங்கள், சப்த ஸ்பர்ஷ ரூபரச கந்தங்கள், அதை பத்தி தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ, அதைத்தான் நான் அடையணும்னு ஆசைப்படுறேன். அப்ப எப்பேற்பட்ட சப்தாதி அனுபவத்தை நான் அடைவேன் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அதி தெய்வம்னு சொன்னால் உலகத்தில் இருக்கிற மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் மேற்பரியாக அவர்களையெல்லாம் விட உயர்ந்தவனாக இந்த ஆத்மா ஒரு நிலை அடைய போறாரு. பக்தி யோகம் செய்து ஐஸ்வர்யத்தை அடைபவன் கூட இந்த உலகத்தில் இருக்கிற பிரம்மாவிட உயர்ந்த கதியத்தான் அடையறார்கிற. பிரம்மாவுக்கு இருக்கிற ஆனந்தத்தை விட பக்தி யோகத்தை செய்து ஐஸ்வர்யத்தை அடைபவனுக்கு பன்மடங்கு ஆனந்தம் உண்டு, ஐஸ்வர்ய அனுபவம் உண்டு. அப்ப அதிபூதம் என்று சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தங்களையும், அதி தெய்வம் என்று தெய்வங்களை விட உயர்ந்த நிலையை அடைய போகிற இந்த ஆத்மா, அவர் முக்தி அடைய மாட்டார், சம்சாரத்துக்குள்ளத்தான் இருப்பார். ஆனா பிரஜாபதியை விட உயர்ந்த ஒரு போகத்துக்கு ஆளாக போகிறாரோ இல்லையோ, அந்த நிலையை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதிபூதம் அதி தெய்வம் இது 2 ஐஸ்வர்யார்த்திக்கு சொன்னார். கடைசியா மூவருக்கும் பொதுவாக 2 விஷயம். அதியஜ்ஞ கதம் கோத்ர என்று அர்ஜுனுடைய பிரஷ்னம். அதியஜ்ஞம் என்பது யார், அவர் எப்படி அதியஜ்ஞனாக இருக்கிறார், கதம்னு சொன்னா எப்படின்னு பிரகார பிரஷ்னமோ இல்லையோ, அதுக்கு பதில் சொல்றார். அதியஜ்ஞோஹமேவாத்ர தேஹே தேகபிருதாம் வர. அதியஜ்ஞன் அதியஜ்ஞன்னு பகவான் ஸ்ரீமன் நாராயணனே சொல்லப்படுகிறார். ஏனென்றால் யாகங்கள் அனைத்தாலும் அவர் தானே பூஜிக்கப்படுகிறார். யாகம்னு சொன்னால் தேவ பூஜை என்று அர்த்தம் கிடைக்கிறது. அப்ப நான் இந்திரனை குறித்து பூஜை பண்ணேன், சந்திரனை குறித்து பூஜை பண்ணேன், பிரம்மாவை குறித்து பூஜை செய்கிறேன். ஆனால் உண்மையில் இவை அனைத்தும் நாராயணனை குறித்து செய்யப்படுகிற பூஜைகள் தான். அவை அனைத்துக்கும் அந்தர்யாமியாக அவர் தான் இருக்கார்.
அப்ப என்னுடைய எந்த ஒரு உடலை யோ 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 யாம் தனும் பக்தா ஸ்ரத்தையார்ச்சித்தும் இச்சதி என்கிற ஸ்லோகத்திலும் தனு உடல்னு சொல்லும் போது பகவானுடைய ஒரு உடல் தான் இந்திரன், பகவானுடைய ஒரு உடல் தான் குபேரன், அவருடைய ஒரு உடல் தான் பிரம்மா. அப்ப எந்த தெய்வத்தை தொழுதாலும் அதை கடைசியில நாராயணனைத்தான் சென்று அடைய போகிறது. அப்ப அதியஜ்ஞா அகமேவ அத்திர, நான் தான் அதியஜ்ஞன், பரமாத்மா சர்வ அந்தர்யாமியாக இருக்கிறபடியால் யாரை குறித்து செய்யப்படும் யாகமும் என்னைத்தான் வந்து அடைகிறது. அப்ப நான் தான் அதியஜ்ஞன் என்று சொன்னார். அதற்கு மேல கடைசியா அந்திம ஸ்மிருதி. அந்திம ஸ்மிருதி என்பது ஒருத்தர் பக்தி யோகம் பண்ணுகிறார். பக்தி யோகம் கைகூடுவதென்பது விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தின்படி தர்சன சமானாகார தியானம் என்று ஒரு நிலை உண்டு. நாம் ஒரு பொருளை பத்தி இப்போ திருவல்லிக்கேணியில பார்சாதி பெருமாள் இருக்கார், கண்ணனாவே வச்சுப்போமே. பார்சாதி பெருமாளை போய் ஒரு தடவை சேவிச்சுக்கோங்க. மறுபடியும் வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து அவரை பத்தி தியானம் பண்ண ஆரம்பிச்சோம்னால் அவரை என்னெல்லாம் சேவிச்சோமோ, என்ன ஆடையில என்ன நிறத்துல வஸ்திரம் உடுத்திட்டு இருந்தார், என்னென்ன திருவாபரணம், கை எப்படி வச்சிருந்தார், இப்படி இருந்தா ஒரு விரல் முன்னாடியா, எது நீளம், இப்படி எல்லாம் ஞாபகம் இருக்காது. ஏதோ மேலோட்டமா ஒரு நினைவு இருக்கும். திரும்ப 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 ஒருத்தரை சேவிச்சு திரும்ப திரும்ப தியானம் செய்து கொண்டே இருந்தால் ஒரு காலகட்டத்தில் அவர் நேர கண் முன்னால நின்னா எவ்வளவு தெளிவா தெரிவாரோ அந்த அளவுக்கு தெளிவா மனக்கண்ணால பார்க்க முடியுமோ இல்லையோ தான். இதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு சொல்லணும்னா மாரீச்சனைத்தான் சொல்லுவார்கள். விருக்ஷே விருக்ஷேச்ச பஷ்யாமி சீரகிருஷ்ணாஜினாம்பரம்னு மாரீச்சனுடைய வாக்கியம். எனக்கு எந்த விருட்சத்துல பார்த்தாலும் ராமன் இருக்கிறா போலத்தான் இருக்கு, பயமா இருக்கு. ரங்கிற எழுத்தை யாராவது உச்சரிச்சாலே ராமன்னு சொல்றாளோன்னு பயமா இருக்கு. அந்த அளவுக்கு அவன் விரோத மனப்பான்மையோடு தான் இருந்தான். ஆனா ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டே இருந்தால் அது தெளிவா நமக்கு புரிந்து விடுமோ இல்லையோ. அதை போல பகவானை பத்தி வேதங்களை கொண்டு கேட்டு ஆச்சாரியனிடத்துல கேட்டு தெரிந்து கொண்டு தியானம் செய்ய செய்ய அந்த தியானம் முதிர்ந்து முதிர்ந்து தரிசன சமானாகாரம் என்கிற ஒரு நிலையை அடையும். நேர பார்த்தா பகவானை எவ்வளவு தெளிவா தெரிஞ்சு கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தெளிவான தியானம் ஏற்பட்டு விடும். அது ஏற்பட்டு விட்டால் பக்தி யோகம் கைகூடி விட்டதுன்னு அர்த்தம். ஆனா அது வந்த உடனே எல்லாம் மோட்சம் கிடைக்காது. அந்த அப்படிப்பட்ட தியானத்தை பல்லாண்டுகளுக்கு செய்ய வேண்டும், பல பிறவிகளுக்கு செய்ய வேண்டும். பகூனாம் ஜென்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதேன்னு கீழே 7ஆம் அத்தியாயத்துல ஸ்லோகம். அப்ப பக்தி யோகத்தையும் பல பிறவிகளுக்கு ஒருவன் செய்ய வேண்டும். அதுல ஒரு கடைசி பிறவி வருமோ இல்லையோ, அந்த பிறவி முடிந்து தேகத்தை விடும் சமயத்தில் நாம் எந்த விஷயத்தை நினைச்சுண்டு உயிரை விடுறோமோ அந்த மாதிரி பிறப்பு தான் நமக்கு கிடைக்குமா. யுத்தான் எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேவரம் தம் தமேவைதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதா என்று இந்த அத்தியாயத்துல ஸ்லோகம் சொல்லுகிறார். நாம நாள் முழுக்க எதை நினைச்சுட்டு இருக்கோமோ, வாழ்க்கை முழுக்க எதை நினைச்சுட்டு இருக்கோமோ அதுதானே கடைசி நிமிஷத்துலயும் நினைவு வரும். நான் வாழ்க்கை முழுக்க பணம் காசுன்னு ஓடிட்டு கடைசி நிமிஷத்துல மட்டும் பகவானை பத்தி ஸ்மரணம் வரணும்னா ஒரு நாளும் வராது. அதனால் கண்ணன் சொல்லுவது எப்போதும் என்னை பத்தியே நினைத்து கொண்டிரு, அப்படின்னாதான் கடைசி நிமிஷத்துல ஸ்மரணம் வரும். கடைசி நிமிஷத்தில் எதை நினைக்கிறாயோ நீ அந்த நிலையைத்தான் அடைவாய். இது வேதத்துல சொல்லப்பட்ட ஒரு கருத்து. அந்திம ஸ்மிருதின்னு சொல்றா. அதுக்கு ஆதி பாரதர் என்று ஒருவர் தான் எடுத்துக்காட்டு. ராஜாவா இருந்தார், அப்புறம் வானப்பிரஸ்தாசிரமத்தை ஏற்றுக்கொண்டு காட்டில் வாழ்ந்து வந்தார். நல்ல ஞானி, நல்ல தவம் செய்து கொண்டிருந்தார். அவர் ஆசிரமத்துக்கு பக்கத்துல ஒரு நாள் ஒரு மான் வந்தது. பெண் மான், கர்ப்பிணியான மான். ஏதோ ஒரு பிராணியோடைய சத்தம் கேட்ட உடனே அது சட்டுன்னு தாவும் போது பிரசவித்து விட்டது. குட்டி மான் குட்டியை விட்டுட்டு அது தாய் ஓடி போயிடுத்து. இவர் அந்த மானை எடுத்து வச்சு வளர்த்துட்டு இருந்தார். இவர் அதுல இருந்த பற்றுனாலே இவருக்கு உயிர் போற சமயத்தில் பகவானை நினைக்கிறத விட்டுட்டு இந்த மானை அடுத்தது யார் ரட்சிப்பாளோன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டார். அப்ப அடுத்த பிறவி மானாகவே பிறந்தார். அதற்கு அடுத்த பிறவிதான் ஜடபரதராக பிறந்து கடைசியில மோட்சத்தை அடைந்தார் என்று சொல்லுகிறோம். அப்ப அந்திம ஸ்மிருதிக்கு இந்த ஒரு பலம் உண்டு. இப்ப ஜாக்கிரதையா கடைசி ஸ்மரணம் பகவானை பத்தி இருக்க வேண்டும். அதுல சில சில வேறுபாடுகள். அந்திம ஸ்மிருதி 3 பேருக்கும் தேவை என்று சில சில ஸ்லோகங்களை சொல்லிட்டு அப்ப என்ன பண்றது, கடைசி நிமிஷத்துல எப்படி கண்ணனை நினைக்கலாம்னால் தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர. எப்பவுமே என்ன நினைச்சிட்டு இருந்தால் கடைசி நிமிஷத்திலே கண்டிப்பா என்னை பத்தின நினைவு வந்துவிடும். அதனால் என்னை பற்றியே நினைத்து கொண்டிருப்பாய் என்று சொல்லிவிட்டு அதுக்கு மேல 3 விதமான அதிகாரிகள் எப்படி எப்படி பகவானை தியானிக்க வேண்டும்னு சொல்லுகிறார். ஐஸ்வர்யார்த்தி எப்படி பகவானை தியானிக்கணும்னு ஒரு 3 ஸ்லோகம், கைவல்யார்த்தி பகவானை எப்படி தியானிக்கணும்னு ஒரு 3 ஸ்லோகம், பகவத் பிராப்தி காமன் பகவானை எப்படி தியானிக்கணும் ஒரு ஸ்லோகம். 3 பேருமே பகவானைத்தான் தியானிக்கணும். நான் பணங்காசை தியானிச்சேன்னாலாம் பணங்காசு என்கிட்ட வராது.
பகவானை தியானிச்சா அவர் தான் பணம் காசு கொடுக்கணும். கைவல்யம் என்னையே சுத்தமா நான் எப்படி இருப்பேன் நினைச்சுட்டு இருந்தா மோட்சம் வராது. சுத்தமான நிலையை பகவான் எனக்கு அனுகிரகிக்கணும்னு அவரிடத்துல பக்தி செய்ய வேண்டும். அப்ப மூவரும் நினைக்க வேண்டியது, தியானிக்க வேண்டியது பரமாத்மாவை. ஆனா எந்த முறையில் என்பதில் சில வேறுபாடுகள் உள்ளன தான். கவிம் புராணம் அனுசாசிதாரம் அனோர் அணியாம்சம் அனுஸ்மரேத்யா சர்வஸ்ய தாதாரம் அச்சிந்திய ரூபம் ஆதித்யவர்ணம் தமசப் பரஸ்தாத் பிரயாண காலே மனசாச்சலேன பக்தியாயுக்தோ யோகபலேன செய்வ. இந்த ஸ்லோகங்களில் ஐஸ்வர்யத்தை ஆசைப்படுபவன் எப்படி தியானம் பண்ணணும்னு சொல்றார். கவிம் சர்வஜன் பரமாத்மான்னு தெரிஞ்சுக்கணும். புராணம் எப்போதும் நித்தியமாக இருக்கக்கூடியவர்னு தெரிஞ்சுக்கணும். அனுசாசிதாரம் உலகத்தையே நியமனம் செய்யக்கூடியவர்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அனோர் அணியாம்சம் மிக நுண்ணியதாகவும் இருக்கும் வல்லமை படைத்தவர்னு தெரிஞ்சுக்கணும். சர்வஸ்ய தாதாரம் உலகத்துக்கு காரணம் ஜெகத் கர்த்தா அவர்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி எல்லாம் தெரிந்து கொண்டு புருவோர் மத்தியே பிராணம் ஆவேஷ்ய சம்யக்கு தான் சதம் பரம் புருஷம் உபைதி திவ்யம். இப்படி எல்லாம் பகவானை தியானித்து கொண்டு தன்னுடைய பிராணவாயுவை கொண்டு வந்து இந்த புருவங்களுக்கு நடுவுல இந்த இடத்துல வந்து நிறுத்தணுமா. நிறுத்தி கொண்டு பகவானை தியானம் செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி செய்து கொண்டு எவன் ஒருவன் மரணம் அடைகிறானோ அவன் உயர்ந்த ஐஸ்வர்யத்தை அடைகிறான் என்று சொன்னார். அடுத்து கைவல்யார்த்தி எப்படி தியானம் பண்ணணும்னால் எத் அக்ஷரம் வேதவிதோ வதந்தி விசந்தி யத் யதயோ வீதராகாக சர்வத்வாராணி சம்யம்ய மனோ ஹிருதி நிருத்யச்ச. இவர் எப்படி தியானம் பண்ணணும்? தன்னுடைய பிராணவாயுவை மூர்த்னி ஆதாய ஆத்மன பிராணம், இந்த மூர்தான தலை உச்சி இருக்கே அந்த இடத்துல நம்முடைய பிராணனை கொண்டு வந்து நிறுத்தி கொள்ள வேண்டும். பகவானை பற்றி தியானிக்க வேண்டும். எல்லா புலன்களையும் அடக்கி மனசை உள்நோக்கி திருப்பி ஹிருதய கமலத்துல பகவான் இருக்காரு, அந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பகவானை தியானிக்க வேண்டும். ஓமித் ஏகாட்சரம் பிரம்ம வியாஹரன் மாம் அனுஸ்மரன். ஓம் என்கிற பிரணவம், அந்த பிரணவம் தானே பகவானை பற்றி சொல்லுகிறது. அந்த பகவானுக்கு வாசகமான பிரணவத்தை உச்சரித்து கொண்டு பிராணவாயுவை மூர்த்தினி தலையின் உச்சியில் தரித்து கொண்டு புலன்களை அடக்கி எவனொருவன் பகவானை தியானிக்கிறானோ எஃப் பிரயாதி தியஜந்தேகம் சயாதி பரமாம் கதிம். இப்படி எவன் மரணம் அடைகிறானோ அவன் பரமமான கதியை அடைகிறான் என்று ஸ்லோகத்தில் உள்ளது. இந்த இடத்துல மறுபடியும் ஜாக்கிரதையா அர்த்தம் பண்ணணும். பரமாகதின்னு சொன்னால் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தின்படி மிக உயர்ந்த கதின்னு சொல்லணும்னால் பகவானை அடைவதுதான். அப்ப இந்த இடத்துல அதை சொல்றார் ஒரு நாள். இந்த கட்டத்தில் பரமாகதி என்று கைவல்ய மோட்சம் தான் சொல்லப்படுகிறது. மேல 21வது ஸ்லோகத்துல வரும்போதும் கூட சொல்ல போற புருஷத்தான் அவ்யக்தா என்று அக்ஷரம் பரமகதி என்றெல்லாம் ஜீவாத்மா தான் இங்கு சொல்லப்படுகிறார். அப்ப இந்த ஸ்லோகத்தில கைவல்யார்த்தி எப்படி தியானம் பண்ணணும்னு சொன்னார். பகவத் லாபார்த்திக்கு சுருக்கமாக சொல்லிவிட்டார். ஒரே ஸ்லோகம் தான். நித்ய அனன்ய சேதா சததம் யோமாம் ஸ்மரதி நித்யசஹ தஸ்யாஹம் சுலப பார்த்த நித்தியயுக்தஸ்ய யோகினஹ. அனன்ய சேதாக வேறு எதிலையும் மனசு இல்லாமல் பகவானை தியானிப்பவன் அவரையே அடைகிறான். வேற ஒண்ணுல மனசு போறதுனால் ஐஸ்வர்யார்த்திக்கு எடுத்துக்கோங்களேன். 2 விஷயத்தையாவது ஒரு குறைந்தபடி ஆசைப்பட்டாகணும் இல்லையோ. ஒண்ணு ஐஸ்வர்யத்தை ஆசைப்படணும், அதை கொடுக்க போற பகவான் கிட்ட பக்தியோடு இருக்கணும். கைவல்யார்த்தி கைவல்யம்ங்கிற நிலையும் ஆசைப்படணும், அதை கொடுக்க போற பகவானையும் ஆசைப்படணும். பகவத் பிராப்தி காமனுக்கு இருக்கிற ஒரு வசதி என்னன்னால் அடைய போவதும் அடைவிப்பவரும் ஒரே ஆள் தான். பகவானைத்தான் அடைய போறேன், அவர் தான் அந்த நிலையை கொடுக்க போறார். அப்போ அனன்ய சேதாக ஏக பக்தி விசிஷ்யத்தேன்னு கீழே ஸ்லோகம் இருக்கு. ஏக பக்தின்னு சொன்னால் ஒரு விஷயத்துலதான் அன்பு, ஒரு விஷயத்துலதான் பக்தி. அப்படி இருப்பவன் என்னை அடைகிறான் என்று சொல்லி கடைசியா இதற்கு மேல கடைசி பகுதியிலே 2 விதமான கதிகள் உண்டோ இல்லையோ. ஒண்ணுக்கு தான் அர்ச்சிராதி கதின்னு பேரு, இன்னொருத்துக்கு தூமாதி மார்க்கம்னு பேரு. சுக்ல கிருஷ்ணே கதிஹ்யேதே ஜகத சாஸ்வதே மதே ஏகயா யாத்யனாவிருத்திம் அன்யயா ஆவர்த்ததே புனஹா என்று 2ஆ பிரிக்கிற. கைவல்யத்தை ஆசைப்பட்டு பக்தியோகம் செய்தவனும் பிரம்ம பிராப்தியை ஆசைப்பட்டு பக்தியோகம் செய்தவனும் அர்ச்சிராதி மார்க்கத்தாலே செல்லுகிறார்கள். ஐஸ்வர்யத்தை ஆசைப்பட்டவன் தூமாதி மார்க்கத்தாலே செல்லுகிறான். அர்ச்சிராதி மார்க்கத்துல போனால் திரும்ப வருதல் கிடையவே கிடையாது. பஞ்சாக்னி விதையில சொல்லும் போது 2 பேருக்கு சொல்லுகு. தத்ய இத்தம் விதுகு ஏச்சேமே அரண்யே ஸ்ரத்தா தபயித்யுபாசதே தே அர்ச்சிஷமேவ அபிசம்பவந்தி. பஞ்சாக்னி விதையை சொல்லிட்டு இதை எவனொருவன் தெரிந்து கொள்ளுகிறானோ
எவன் ஒருவன் அரண்யத்தில் காட்டிலிருந்து பகவானை குறித்து தியானம் செய்கிறானோ இருவருமே அர்ச்சிர்ஸ் என்கிற மார்க்கத்தை அடைகிறார்கள்னு சொன்னால், அப்ப கைவல்யார்த்திக்கும் பகவத் பிராப்தி காமனுக்கும் 2 பேருக்கும் அர்ச்சிராதிகதி. அர்ச்சிராதிகதியினுடைய தன்மை என்னன்னால், ஏதேன பிரதிபத்தியமானாக இமம் மானவம் ஆவர்த்தம் நாவர்த்தந்தே, அந்த மார்க்கத்தால போனால் சம்சாரத்தை கடந்து விடுகிறான், நித்திய விபூதிக்குள்ளே சென்று விடுகிறான், திரும்ப வருவது கிடையாது. நச்ச புனராவர்த்ததே. அப்ப கைவல்ய மோட்சம் அடைபவனும் திரும்ப சம்சாரத்துக்குள்ள வர முடியாது, பகவானை அடைந்தவனும் திரும்ப சம்சாரத்துக்குள் வருவது கிடையாது. இது இந்த 2 பேருக்குமான கதி. ஆனா ஐஸ்வர்யார்த்திக்கு அவன் எந்த உலகத்துக்கு வேணா போட்டமே, பிரம்மாவை விட ரொம்ப உயர்ந்த ஆனந்தம்னு சொன்னோம். ஆனால் ஆப்ரம்ம புவனான் லோகாக புனராவர்த்தினோர்ஜுன, அவர் ஒரு ஊருக்கு போய் அனுபவிக்கிறாரோ இல்லையோ போகங்களை, அந்த ஊரே அழியக்கூடிய உலகம் தானே. ஊர் நித்தியமா இருந்தா தானே அவருடைய போகம் நித்தியமா இருக்க முடியும். உலகங்களே அழியக்கூடியவை. அப்ப அங்க அவர் பெறக்கூடிய ஆனந்தமும் முடியக்கூடியதுதான். அப்ப திரும்ப இந்த உலகத்தில் வந்து பிறந்துதான் ஆக வேண்டும். அதனால் ஐஸ்வர்யத்தால், அதுவும் உயர்ந்த ஐஸ்வர்யம், ஆனால் அதால் வரக்கூடிய அனுபவம் குறைவு. அதை விட கைவல்ய மோட்சம் என்பது உயர்ந்தது. பரஸ்தஸ்மாத்து பாவோன்யகான்னு தெரிவிக்கிறார். ஐஸ்வர்யத்தை பத்தி சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்துல பரஹா, இந்த பாவத்தை விட உயர்ந்த ஒரு பாவம் இருக்கு, முக்தாத்ம ஸ்வரூபம், ஆத்மா தன்னையே அனுபவித்து ஆனந்தப்படுவது என்பது, அது இன்னும் உயர்ந்தது. ஆனால் அதை விட உயர்ந்ததாக புருஷஸ்ஸ பரஃப் பார்த்த பக்தியாலப்தியஸ்த்வனன்யயா யஸ்யாந்தஸ்தானி பூதானி ஏன சர்வமிதம் ததம், அதை விட உயர்ந்த மோக்ஷம்னு சொல்லணும், மிக உயர்ந்த நிலைன்னு சொல்ல வேண்டும். பரமபுருஷார்த்த லட்சண மோக்ஷம்னு சொல்லுவா. ஏன்னா மோக்ஷங்கிறது இப்போ 2 கதிகளுக்கு பொதுவா எடுத்து, மோக்ஷம்னு சொன்னா விடுதலை, சம்சாரத்திலிருந்து விடுபட வேண்டும். அது கைவல்யத்தையும் அடைஞ்சாலும் மோக்ஷம்தான், பகவான் அடைஞ்சாலும் மோக்ஷம்தான். அப்ப பகவானை அடைந்து அவனை அனுபவித்து கைங்கரியம் பண்றதுக்கு ஒரு பேர் வேணுமே, பரம புருஷார்த்தம். பரமபுருஷார்த்த லட்சண மோட்சம்னு சொன்னால் அது கைவல்யம் கிடையாது, பகவத் பிராப்தி தான். அப்படிப்பட்ட பகவத் பிராப்தி இவர்கள் அடைகிறார்கள். இவர்களுக்கு அர்ச்சிராதி மார்க்கம், இவர்களுக்கு தூமாதி மார்க்கம் என்றதையெல்லாம் பிரித்து விட்டு எவன் ஒருவன் இப்படி அறிந்து கொள்ளுகிறானோ, இதை தெரிந்து கொண்டு அதுக்கு மேல சந்தேகம் வராதோ இல்லையோ. வேதமே சொல்லும் போது இந்த ஆத்மா புறப்பட்டு செல்லுகிறார். ஹார்தானுகிரகீதா கத்தி அனுஸ்மரணாச்சன்னு சூத்திரத்துல சொல்றார். இவன் கத்திய நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். நான் இங்கிருந்து புறப்பட்டு ஒரு நாள் அர்ச்சிராதி மார்க்கத்தால போக போறேன், பகவானை அடைய போகிறேன், என்னென்ன ஆனந்தங்களை அடைய போகிறேன் நினைத்து நினைத்து பார்க்க வேண்டும். அது உபாசனத்தினுடைய ஒரு அங்கம். எஸ்யாத் அத்தா ந விசிகித்சான்னு சொல்றது. இந்த மார்க்கத்துல எவனுக்கு நிச்சயம் இருக்கோ, உறுதி இருக்கோ, அவன் தான் அந்த மார்க்கத்தை அடையவே முடியும். அப்ப பிரம்மத்தை தெரிந்து கொண்டு கைவல்யார்த்தி இதை தெரிஞ்சுக்கணும், ஐஸ்வர்யார்த்தி இதை தெரிஞ்சுக்கணும். மூவருமே கர்மாராத்தியன் நான் தான் என்பதையும், தான் கடைசியாக அந்திம ஸ்மிருதி முக்கியம் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவரவர்களுடைய அந்திம ஸ்மிருதி எப்படி இருக்க வேண்டும், அவரவர்கள் எந்த மார்க்கத்தாலே வந்து அடைகிறார்கள், இது அனைத்தையும் தான் இந்த அத்தியாயத்திலே சொல்லுகிறார். அதனால தான் ஐஸ்வர்ய அக்ஷர யாதாத்மிய பகவத் சரண அர்த்தினாம் வேத்ய உபாதேய பாவானாம் அஷ்டமே பேத உச்சியதே. 3 விதமான அதிகாரிகள் எதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், எதை கடைபிடிக்க வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், அவரவருடைய கதி என்ன, அவர்களுடைய பிராபியம் என்ன, அது நித்தியமான பிராபியமா அனித்தியமான பிராபியமா, இது அனைத்தையும் சொல்லி முக்கியமான கோட விட்டுறக்கூடாது. நடு 6 அத்தியாயங்கள் பக்தி யோகத்தை பத்தி சொல்ல வந்தவை. அதுல இந்த ஒரு அத்தியாயத்தில் பக்தர்கள்ல 3 வகை இருக்கே, அவர்களை என்னென்ன தெரிந்து கொள்ள வேண்டும்னு சொன்னார். அதற்கு மேலே இதுக்கு மேல இந்த அத்தியாயத்தோடு ஐஸ்வர்யத்துக்கோ கைவல்யத்துக்கோ பக்தியோகம் செய்வதை பத்தி பகவான் பேசுவது கிடையாது. இனிமே நேர மோட்சத்தை பத்தி தான் 9வது அத்தியாயத்திலிருந்து பேசுகிறார். அது என்ன அர்த்தங்கள் என்பதை அடுத்த சத்திரத்திலே நாமும் பார்க்கலாம். அசோச்சானன்வசோச்சஸ்த்வம் பிரஜ்ஞாவாதாம்ச்ச பாசசே கதாசு நகதாசும்ச்ச நானுசோச்சந்தி பண்டிதாः தேவம் நாராயணம் நத்வா சர்வதோஷ விவர்ஜிதம் பரிபூர்ணம் குரும்ச்சான் கீதார்த்தம் வக்ஷாமி லேஷதः தர்ம விஜ்ஞான வைராக்ய பரமைஸ்வர்யசாலினः ஆனந்ததீர்த்த பகவத் பாதான் வந்தே நிரந்தரம் சித்ரை பதைश्च கம்பீரைः வாக்யைர்மானைரखण्डितैः गुरुभावं व्यञ्जयन्ति भाति श्री जयतीर्थवाक् सत्याभिघ्नकराब्जोत्थान् 50 वर्षपूजकान् सत्यप्रमोदतीर्थार्या नौमिन्याय सुधारतान् आपादमौलिपर्यन्तं गुरूणामाकृतिं स्मरेत्तेन विघ्नाः प्रणश्यन्ति सिद्ध्यन्ति च मनोरथाः. श्रीगुरुभ्यो नमः. हरिः ओम्.